பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ? மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு, மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு டீ போட்டு தரீங்களா? எங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்க நீ? பொம்பளை வீட்டுல அடக்கொடக்கமா இருந்து ஒரு வேலை பாக்குறியா? நான் எங்கம்மா வெளியில போய் சுத்திட்டு வந்தேன். நான் ஜிம்முக்கு தானே போயிட்டு வர்றேன். ஒரு டீ தானே கேக்குறேன், டயர்டா இருக்குதுன்னு. போய் உடம்ப வலிமையாக்கி நீ என்ன பண்ண போற? நாளையில இருந்து நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. வீட்டுல உள்ள வேலையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இரு. என்னம்மா பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க? ஜிம்முக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் உடம்ப வலிமையாக்கி இவ என்ன பண்ண போறா? பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கமா வீட்டுல இருந்து வீட்டு வேலையை பார்க்க கூடாதா? அதான் இப்ப அவளை நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? பொம்பளை பிள்ளைய இதெல்லாம் கத்துக்கிட்டு எங்க போக போறாங்களா? அந்த காலத்துல இருந்த பெண்கள்லாம் வலிமை மிக்கவர்களாக இருந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம சமூகம் தாய் வழி சமூகமா இருந்திருக்கு. அது தெரியுமாமா உனக்கு? அது மட்டும் இல்ல, நம்ம சமூகத்துல இருந்த வீரத்தாய்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு வீரத்தாயை பத்தியும் சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க பாட்டி. அந்த வீரத்தாய் தான் பெரிய நாச்சி. தன் கணவனின் பழைய வாளை துடைத்து கொண்டிருக்கிறாள். தன் மகன் மாறன் போருக்கு புறப்பட தயாராகிறான். தாயே, அரசர் அழைப்பு விடுத்து விட்டார். எதிரி நாட்டு படை நம் நாட்டை முற்றுகையிட்டுள்ளது. அதனால் உடனே நான் போருக்கு செல்ல வேண்டும். மகனே, இது உன் தந்தை சூடிய வாள். இது பகைவரின் ரத்தத்தை குடித்திருக்கிறதை தவிர ஒருபோதும் தரையை தொட்டதில்லை. இதை உனக்கு அளிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். தாயே, உங்கள் ஆசி இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவேன். மகனே, போர் என்பது வெறும் நிலத்தை பிடிப்பதல்ல, அது நம் நாட்டு மக்களின் உயிரை காப்பதும் கூட. நீ போர்க்களத்தில் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு அடியும் நம் குலத்தின் பெருமையை சொல்லும். ஒருவேளை நீ வீழ்ந்தாலும், உன் மார்பில் அம்பு பாய்ந்தாலும் நம் நிலத்தின் வீரத்தை தான் அது உணர்த்தும். தந்தையே, எனக்கும் ஒரு வீடு தாருங்கள். நானும் பகைவரை வீழ்த்துவேன். அமுதா, உனக்கு இப்போது வயது சிறிது, ஆனால் உன் சொல் பெரிது. உன் தந்தை வரும் வரை இந்த வீட்டின் காவலன் நீதான். சென்று வருகிறேன் தாயே. எல்லாம் முடிந்து விட்டது. வஞ்சி நாட்டின் யானைப்படை நம் நாட்டு வீரர்களை துவம்சம் செய்து விட்டது. ஏன் இப்படி ஓடி வந்துள்ளாய்? எங்கே என் மகன்? நம் படை எங்கே? அம்மா, உங்கள் மகன் அவர். என்ன அவர்? உண்மையை சொல். அவர் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறுகிறார்கள். யானைகள் பிளிரிய சத்தம் கேட்டு தன் வாளை விட்டுவிட்டு காட்டிற்குள் ஓடிவிட்டாராம். ஐயோ, பெரிய நாச்சியின் மகனா இப்படி செய்தது? இது நம் ஊருக்கே அவமானம் அல்லவா? நிறுத்துங்கள். என் வயிற்றில் பிறந்தது புலிக்குட்டி. புலி என்றும் உள்ளே திங்காது, கோலையாகவும் போகாது. அவன் ஓடினான் என்று, அப்படி அவன் முதுகில் காயம்பட்டு ஓடியிருந்தால் அவனுக்கு பால் கொடுத்த என் மார்பை இந்த வாளால் அறுத்து எறிவேன். மாறா, எங்கே இருக்கிறாய்? நீ கோழையாக இருந்தால் உன்னை பார்க்க மாட்டேன். நீ வீரனாக இருந்தால் உன் உடலை என் மடியில் ஏந்துவேன். பாட்டி, இதோ தந்தை. மகனே, உண்மையிலேயே முதுகு காட்டி வீழ்ந்தாயா?
உன் தாயை தலைகுனியச் செய்தாயா? ஆஹா, என் மகன் முதுகில் அல்ல மார்பில் அம்பு ஏந்தி இருக்கிறான். அவன் பகைவனை துரத்திச் சென்று விழிப்புண் ஏந்தி கூட்டத்திற்குள்ளேயே மாண்டு இருக்கிறான். தாயே, உங்கள் மகன் செய்த தியாகத்தால் தான் இன்று நாம் வெற்றி பெற்றோம். அவன் தனியாக நின்று 100 யானைகளை தடுத்தான். அவன் ஒரு மாவீரன். இன்றுதான் என்னை பெற்றெடுத்த நாளை விட பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அழாதே அமுதா, உன் தந்தை சாகவில்லை, வரலாறாக மாறிவிட்டான். இந்த ரத்தம் நம் மண்ணின் சொத்து. இனி இதை காக்க வேண்டியது உன் பொறுப்பு அமுதா. இப்ப புரியுதா நான் சொன்ன கதையின் அர்த்தம்? ஆமாமா, இப்பதாம புரியுது. நானும் என்னோட மகளை அந்த போர்ல வர்ற வீரத்தாயை மாதிரி என் மகளை நானும் வளர்க்க ஆசைப்படுறேம்மா. ஈன்று புறந்தருதல் எந்தலைக் கடனை, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனை. இது வரைக்கும் மனதளவுல வலிமையா இருந்த வீரத்தாயை பற்றி சொன்னேன். இப்போ அந்த வீரத்தாயே போருக்கு போனா எப்படி இருக்குன்னு சொல்றேன் கேளு. வேலு நாச்சியார். அரசரின் மாளிகை அல்ல, அவள் வாழ்ந்தது போர்க்களத்தின் நெஞ்சில். கணவன் வீழ்ந்த நாளில் கண்ணீர் சிந்தவில்லை, கனலில் சபதம் சமைத்தாள். அந்நியர் காலடி அவள் மண்ணில் பதியும் முன் அவள் வாழ் ஒளிர்ந்தது. மனதால மட்டும் இல்லாம தன் உடலாலும் வலிமை கொண்டு தன் உடலையே ஆயுதமாக்கி கொண்ட பெண் குயிலி, அவளையும் பற்றி சொல்றேன் கேளுங்க. துப்பாக்கி களஞ்சியத்தின் முன் தன் உடலையே தீக்குளமாக்கி அந்நியரின் அகந்தியை எரித்தாள். உயிர் போனால் போகட்டும், மண்ணே வாழ வேண்டும் என்ற சத்தியம் செய்த குரல். ஆயுதத்தை எடுத்து போர்க்களம் போனவள் அல்ல அவள், தன்னையே ஆயுதமாக்கியவள். பெண் என்றால் பயம் என்பதில்லை என்று நிரூபித்தாள் குயிலி. மரம் என்பது தமிழரின் உயிரெழுத்து. அது ஆணுக்கு மட்டுமல்ல, தமிழச்சியின் நெஞ்சுக்கும் சொந்தம். அடக்கத்தை களைந்து ஆட்சி எடுத்த வீர தமிழச்சிகளுக்காய் இந்த குறும்படம் தமிழரின் மரப்பண்புக்கு சமர்ப்பணம்.